அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் என்னுடைய நிறைய வீடியோக்கள் இதை பற்றி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இது ரிலேட்டடாக நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க தொடர்ந்து. ஸோ அதனால் ஒரு வீடியோவாக பண்ணிடலாம்னு நினச்சி பண்ணுறேன். பொதுவாக தியானம் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எப்போ பண்ணுறது, எந்த டைம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்குது. ஒன்று மார்னிங் பண்ணுங்கள், இல்லை ஈவினிங் பண்ணுங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஈவினிங்கை விட எப்போவுமே மார்னிங் பெஸ்ட். ஏன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லைனா ஸ்கூல் போகிறீங்க, இல்லை டே டு டே ஒர்க்கில் பிஸியாக இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு எனர்ஜி ஃபுல்லாக டவுன் ஆகிருப்பீங்க. ஸோ அந்த டைமில் வந்து மெடிடேஷன் பண்ணுறத விட மார்னிங் தூங்கி எந்திரிச்சு பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான டைம். ஸோ டைம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது வந்து செகண்ட் கேள்வியாக இருக்குது நிறைய பேரோடு. டைம் பொறுத்த வரைக்கும் காலைல 4:30 to 6 அப்படின்றது ஓகே. ஏன் 4:30 to 6 பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவலை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது. இன்ஃபேக்ட் நான் சொன்னாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய மகான் சொன்னாலும் சரி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் உணராத வரைக்கும் எந்த ஒரு விஷயமுமே ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தானே தவிர அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. ஸோ டைம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் காலைல எந்த டைம் எந்திரிக்கிறீங்களோ அந்த டைமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தியானம் பண்ண ஆரம்பிங்க. இப்போ காலைல 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல 7 மணிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 7:30 மணிக்கு தியானம் பண்ண ஆரம்பிங்க. உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியாது. சரௌண்டிங் நாய்ஸ், உங்கள் ஃபோனு, வீட்டில் யாராவது பேசிகிட்டு இருப்பாங்க, உங்கள் ரோட்டில் ஏதாவது சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சரி எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சிடலாம், அதான் சரியான டைமாக இருக்கும்னு சொல்லி எந்திரிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி காலை சீக்கிரமாக எந்திரிச்சு தியானம் பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய லைஃப் லாங்க்கு உங்கள் மைண்ட் வந்து அதுக்கு செட் ஆகிடும். ஸோ பிளைண்டாக ஏதாவது ஒரு சென்டரில் சொன்னாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு வீடியோவில் சொன்னாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு புக்கில் படித்தேன்றதை வந்து எடுத்துட்டு காலைல 4:30 to 6 வந்து பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய லைஃப்பில். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது அதிகமாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து தூங்கி எந்திரிச்சதும் அப்படியே ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா, தியானத்தில் உட்காந்துடலாமா அப்படின்னு கேட்டாங்க. தூங்கி எந்திரிச்சதும் உட்கார்றதுக்கான அவசியம் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணா பண்ணிக்கலாம். தண்ணி குடிச்சிக்கோங்க, நல்லா காஃபி டீ குடிக்கிறா இருந்தால் குடிச்சிக்கோங்க. ஸ்டொமக் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 hour டைம் எடுத்துக்கோங்க. அதாவது காஃபி இல்லை டீ குடித்தா ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் மெடிடேஷன் பண்ண உட்காந்தா போதும். ஒரு நாளைக்கு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் பண்ணாலே போதும். ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பண்ணுவீங்க, அப்போயே உங்களுக்கு போர் அடிச்சு. சிலருக்கு 5 நிமிஷம் பண்ணும்போதே ரொம்ப போரிங்காக இருக்கும், ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க, பிரச்சனை இல்லை. பட் ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க. நாள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த தியானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு டைம் போகிறது அப்படின்றது வந்து தெரியாது. ஒரு நல்ல தியானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 1 hour உட்காந்து மெடிடேஷன் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் நடந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். ஆனால் 1 hour ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே நல்ல ஒரு தியான நிலையாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் என்னென்னா, தியானம் பண்ணும்போது எதுவும் குறிப்பிட்ட ட்ரெஸ் வந்து போட்டுக்கணுமா அப்படின்றது வந்து கேட்டாங்க. அப்படி எதுவும் அவசியம் இல்லை. உடம்ப ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கிற மாதிரியான ட்ரெஸ் வந்து போடாதீங்க. நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ் வந்து போட்டு உட்காருங்க. கையில் வாட்ச் கட்டிக்காதீங்க, இடுப்பில் பெல்ட் வந்து போட்டுக்காதீங்க. நல்லா ஃப்ரீயாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான ட்ரெஸ் வந்து போட்டுட்டு நீங்கள் தாராளமாக மெடிடேஷன் வந்து பண்ணலாம். அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்னன்னா, பெண்கள் பொறுத்த வரைக்கும் பீரியட்ஸ் டைமில் மெடிடேஷன் பண்ணலாமா அப்படின்றது. இல்லை அந்த டைம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக வந்துட்டே இருந்தது, அதுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துட்டேன். ஸோ மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பண்ணால் கூட பரவாயில்ல, தொடர்ந்து பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு 2-3 நாள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அந்த கண்டினியூட்டி அப்படின்றது வந்து கிடைக்காது. அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணுறதுனால என்னென்ன சேஞ்சஸ் லைஃப்பில் நடக்கும் தெரிஞ்சுட்டு நீங்கள் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 1 month அந்த சேஞ்சஸ்லாம் உங்களுடைய ரியல் டைம் லைஃப்பில் நடக்குதா அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அந்த மெடிடேஷன் வந்து நீங்கள் விட மாட்டீங்க, தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி.